மலுமிச்சம்பட்டி ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவச நிலவேம்பு கஷாயம் வழங்கினார். கோவை மாவட்டம் முழுவதும் விஷ காய்ச்சல் பரவுகிறது. நிலவேம்பு கஷாயம் மட்டுமே சிறந்த மருந்தாகும். நிலவேம்பு சித்தர் பாபுஜி சுவாமிகள் பேசினார். உலகமெல்லாம் இப்பொழுது வேகமாக புதிய கொரோனா வைரஸ் பரவிக் கொண்டிருக்கும் வேளையில் கடந்த 15 நாட்களாக கோவை மாவட்டம் மற்றும் தமிழகம் எங்கும் விஷ காய்ச்சல் மற்றும் உடலெல்லாம் தடிப்பு போன்றவை பரவிக் கொண்டிருக்கின்றது. இவைகளை பற்றி நிலவேம்பு சித்தர் ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் கூறுகையில், பருவநிலை மாற்றம், உடல் நிலையில் நோய் எதிர்ப்புத்தன்மை குறைவு போன்ற காரணங்களாலும் தற்பொழுது அண்டை மாநிலமான கேரளாவில் நிபா வைரஸ் குரங்கம்மை தாக்குதலும் உள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் விஷக்காய்ச்சல் பரவியுள்ளது. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் பலருடைய உடலில் சிகப்பு கலர் தடிப்பு மற்றும் தொண்டையில் பாதிப்பு, உடல் வலி, கடினமான சளி, காய்ச்சல் போன்றவை குழந்தைகள் முதல் பெரியோரை வரை கடந்த 15 நாட்களாக மிகவும் மோசமாக பாதிப்படைந்துள்ளது. பன்றி காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் மற்றும் கொரோனா காய்ச்சல் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய நிலவேம்பு கஷாயம் 3 நாட்களுக்கு காலை, மாலை, இரவு அருந்த வேண்டும். இதற்கு இது சிறந்த நிவாரணமாகும். மற்றும் உடல் எல்லாம் சிகப்பு கலர் தடிப்பு ஏற்பட்டால் இதற்கு பெயர் தவிட்டம்மை என்று சொல்வார்கள். இதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள சித்த மருத்துவத்தில் அருகம்புல் கஷாயம், திரிபலாசூரணம் காலை, மாலை, இரவு 3 வேளைகளிலும் 5 கிராம் 1 டம்ளர் சுடுநீரில் அருந்தி வர வேண்டும். தீராத சளி இருப்பவர்கள் ஆடாதொடை மணப்பாகு, திப்பிலி ரசாயனம், தூதுவளை லேகியம், கண்டங்கத்திரி லேகியம், அஸ்வகந்தா லேகியம் போன்றவைகளை 3 வேளை 3 நாட்கள் சாப்பிட்டால் உடல் வலி, தீராத சளியிலிருந்து தப்பிக்கலாம். கோவை மலுமிச்சம்பட்டி ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் பூஜை செய்து நிலவேம்பு கஷாயம், F2K மருந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. இதனை பக்தர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் பருகி பயனடைந்தனர்.